ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட்சுருக்கம் பதம் 4. அர்ஜுன உவாச்ச கதம் பீஷ்மம் அகம் சங்கே துரோணம் ச மதுசூதன இக்ஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹாவ் அரிசூதன. டிரான்ஸ்லேஷன். அர்ஜுனன் கூறுகிறார், மது என்ற அரக்கனை அழித்தவரே, எனது வந்தனைக்குரிய பீஷ்மர், துரோணர் முதலியோர்களை போரில் எதிர்த்து எவ்வாறு அம்புகளுடன் தாக்குவேன்? பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இங்கே பிரபுபாதா என்ன சொல்கிறார் அப்படின்னா, பீஷ்மரை போல மதிப்பிற்குரிய பெரியவர்கள், துரோணாச்சாரியார் போல ஆசிரியர்கள் எப்போதுமே வந்தனைக்கு உரியவர்கள். அவர்கள் தாக்கினாலும் கூட அவர்களை எதிர்த்து தாக்குதல் சரியல்ல. மேலும் பெரியவர்கள் கூட வாக்குவாதம் செய்யாமல் இருப்பதுதான் பண்பு. சில சமயம் பெரியவர்கள் கடுமையாக நடந்தால் கூட அவங்கள கடுமையாக நாம் நடத்தக்கூடாது. இது எல்லாம் தான் நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம். அதனால் என்னை எடுத்து வளர்த்த பீஷ்மரை நான் யுத்தத்தில் எதிர்க்க முடியும்? மேலும் எங்களுக்கு அஸ்திர சஸ்திர வித்தைகளை சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியரான துரோணாச்சாரியாரை நான் எப்படி எதிர்ப்பேன்? மேலும் பகவானே, நீங்கள் உங்கள் பாட்டனாரான உக்ரசேனரையோ இல்லை ஆசிரியரான சாந்திப்பனி முனிவரையோ எதிர்த்து தாக்குவீங்களா? இப்படி பல தர்க்கங்களை பகவான் கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சொல்கிறாரு. இதில் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறது தான். பெரியவர்கள் தவறே செஞ்சால் கூட அவங்கக்கிட்ட வாக்குவாதம் செய்யாமல் பணிவாக நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு. மேலும் பெரியவங்க நம்மக்கிட்ட கடுமையாக நடந்தால் கூட நாம் கடுமையாக அவங்கள நடத்தக்கூடாது. இது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.